அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி. இந்த ஒரு எலும்புச்சம்பழம் போதும் நீங்கள் நினைத்தது 5 நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வாங்க பார்க்கலாம். இன்றைய தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை, வளர்பிறை வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து நம்மளுக்கு பஞ்சமி திதியும் வருகிறது. அதுவும் வளர்பிறை பஞ்சமியாக வருகிறது. இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த தேய்பிறை பஞ்சமியில் மிக சிறப்பான வழிபாட்டை செய்வாங்க. வளர்பிறை பஞ்சமியை பெருசாக யாரும் கண்டுகொள்வது கிடையாது. நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், நீங்கள் வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியாக இருந்தாலும் சரி, 2 திதிகள்லையுமே நாம் வாராகி அன்னையை வழிபாடு செய்யணும். அதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த தேய்பிறை பஞ்சமியை மட்டும்தான் வழிபாடு செய்கிறாங்க. வளர்பிறை பஞ்சமியில் அதை கண்டுக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் தேய்ந்து போக வேண்டும் என்று தேய்பிறை திதியிலையும், வாழ்க்கையில் நாம் முன்னேறணும், செல்வாக்கோடு நாம் வாழணும் அப்படின்னு வளர்பிறை திதியிலையும் நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும். இந்த வளர்பிறை திதி, அதாவது வளர்பிறை பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் 5 நாட்களுக்குள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீருங்க. எப்பொழுதும் நான் சொல்கிறது, உங்களுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்களை நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு சிலருக்கு உடனே நடந்துடும், ஒரு சிலருக்கு 2-3 வழிபாடுகளுக்கு அப்புறம் நடக்கும், ஒரு சிலருக்கு 1 மாதமோ 2 மாதமோ கூட பிடிக்கும், ஒரு 6 மாதம் கழித்து கூட அது நடக்கும். இது எல்லாமே ஏன் இந்த கால இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ம வினைகள் தான் காரணம். நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நாம் சின்ன சின்ன வழிபாடுகள், சூட்சுமமான பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அந்த கர்ம வினைகளை தீர்த்து நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பஞ்சமி திதியில் விரதம் இருந்து வாராகி அன்னையை நம்ம வழிபாட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் முதல்ல நீங்குவாங்க. நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, அந்த பக்கம் போய் இவ கிடக்கிறா, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசுவாங்க. அதாவது நுனிநாக்கில் தேனும் அடிநாக்கில் விஷத்தையும் வைத்துக்கொண்டு இந்த காலத்தில் நிறைய பேர் பழகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களிடம் இருந்து நம்மளை காப்பாற்றுபவள் இந்த வாராகி அன்னை தான். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், செல்வச்செழிப்பு ஏற்படணும், நம்மளும் காசு பணம் காரு பங்களா வீடுன்னு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பஞ்சமி அன்று இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க. எப்போ செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வரக்கூடிய அந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நாம் செய்யணுங்க. இதை உங்களுடைய நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைங்களா? அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதற்கடுத்தது ஒரு எலும்புச்சம்பழம், நல்ல கரும்புள்ளிகள் இல்லாமல், அழுகல் இல்லாமல், நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கனியிலேயே ராஜகனியாக விளங்கக்கூடியது இந்த எலும்புச்சம்பழம் தான். இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செய்தாலும் அது கை மேலே நம்மளுக்கு பலன் கொடுக்கும். ஆனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது நல்லதையும் ஈர்க்கும், கெட்டதையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் நாம் இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு எப்போ நீங்கள் பரிகாரம் செஞ்சாலும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகி அம்மனுடைய திருவுருவப்படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அம்மா என்கிட்ட படமெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் வாராகி அன்னையை ஆகாவனம் செய்து, அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு நிற மலர்களால் நம்ம அலங்காரம் பண்ணிட்டோம். தீபங்கள் பஞ்சமுக தீபம் ஏற்றணும். ஏன்னா பஞ்சமி திதி அப்படின்னாலே
பூதம் அப்படின்னாலே 5 இல்லைங்களா? அப்போது அந்த 5 அப்படிங்கிற எண்ணிக்கை பஞ்சமி திதி அன்று அந்த 5 முகத்திரி கொண்ட தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து செல்வ நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நீங்கள் குத்து விளக்காக இருக்கலாம், அம்மா என்கிட்ட குத்து விளக்கெலாம் கிடையாது அப்படிங்கிறவங்க இப்போ மண் அகல் விளக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா 5 முகம் கொண்ட விளக்கெல்லாம் வந்துருச்சு. அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் ஏற்றிக்கோங்க. நெய்வேத்தியம் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை எதுவாக இருந்தாலும் வாராகி அன்னை வந்து ஏற்றுக்கொள்வாள். அதனால் நீங்கள் உருளைக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு எது உங்களுக்கு இருக்குதோ அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய எலும்பிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்பிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த கரும்புள்ளிகளும் அழுகலும் இல்லாமல் இருக்கக்கூடிய எலும்பிச்சம்பழமாக இருக்கணும். அதில் வந்து சிகப்பு நிற பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மார்க்கர்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல கொஞ்சம் பெரிய எலும்பிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து வாராகி அப்படிங்கிறத எழுதிருங்க. எழுதிட்டு அந்த எலும்பிச்சம்பழத்தை வந்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு இடது கையால் மூடிக்கோங்க. மூடிட்டு ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை பாராயணம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வாராகி அன்னைக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என்னுடைய வருமானங்கள் அதிகரிக்கணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னா அதை மனதார வாராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்னுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், என்னுடைய தொழிலில் அதிக வருமானங்கள் கிடைக்க வேண்டும், தாயே நீ தான் என்னை வழி நடத்தி காப்பாற்றணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலும்பிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த எலும்பிச்சம்பழத்தை கால்படாத இடத்துலையோ அல்லது நீர்நிலைகள்லையோ நீங்கள் இதை போட்டுடுங்க. போட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இன்று வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. வாராகி அன்னையும் மகாலட்சுமி தேவியும் ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் இந்த எளிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் நினைத்ததை 5 நாட்களுக்குள் வாராகி அன்னை நடத்தி கொடுப்பாள். நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரங்களையும் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பெரும்பாலும் நாம் சிறப்பான வழிபாடுகள் செய்வோம் இல்லைங்களா? அதோடு சேர்த்து இந்த ஒரு எளிய வழிபாட்டையும் நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.